ஹாய் ஹலோ வெல்லூருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம திருமலா திருப்பதி இன்ஃபோ பை கேஹெச்எம் சேனல்ல திருமலையில வருடம் ஒரு முறை நடக்கக்கூடிய ஆனுவல் ஆர்ஜித சேவாவான வசந்தோத்சவம் சேவா பற்றி பார்க்க போறோம். வரக்கூடிய 2026 வருடம் மார்ச் 30, 31 மற்றும் ஏப்ரல் 1 தொடர்ந்து 3 நாட்கள் திருமலையில வசந்தோத்சவம் சேவா நடக்க இருக்குது. திரையோதசி, சதுர்தசி மற்றும் பௌர்ணமி திதிகள்ல வசந்த காலத்தை வரவேற்கக்கூடிய வகையில ஒவ்வொரு ஆண்டுமே இந்த வசந்தோத்சவம் சேவா திருமலையில நடக்கும். இந்த வசந்தோத்சவம் சேவா நடக்கக்கூடிய 3 நாட்களுமே மற்ற ஸ்ரீவாரி ஆர்ஜித சேவாக்களான கல்யாண உற்சவம் சேவா, ஊஞ்சல் சேவா, ஆர்ஜித பிரம்மோத்சவம் மற்றும் சஷ்ர தீப அலங்காரா சேவா கம்ப்ளீட்டா 3 நாட்களுக்கும் கேன்சல் பண்ணிடுவாங்க. 3 நாட்கள் நடக்கக்கூடிய இந்த வசந்தோத்சவம் சேவாவில் ஏதாவது ஒரு நாள் நம்ம செலக்ட் செய்து சேவாவையும் அட்டன் பண்ணிட்டு மூலவர் வெங்கடேஷ பெருமாள் தரிசனமும் பார்த்துட்டு வரலாம். சேவா திருமலை கோவிலினுடைய மாட வீதிகள்ல மேற்கு மாட வீதியில இருக்கக்கூடிய W2 கேட்ல அமைந்திருக்கக்கூடிய வசந்த மண்டபத்துல தான் 3 நாட்களும் நடக்கும். சேவாவினுடைய ரிப்போர்ட்டிங் டைம் மதியம் 1 மணி. சேவாவிற்காக நம்ம ரிப்போர்ட் பண்ண வேண்டிய இடம் W2 வசந்த மண்டபம். சேவா நடக்கக்கூடிய நேரம் மதியம் 2 மணி தொடங்கி மாலை 4 மணி நடக்கும். 2 மணி தொடங்கி 4 மணி சமயத்துல ஃபர்ஸ்ட் ஒரு 1/4 மணி நேரம் சங்கல்பம் செய்ய சொல்லிப்பாங்க. அதற்கடுத்து சங்கல்பம் முடிந்த பிறகு தீப தூப ஆரத்தி உற்சவ மூர்த்திகளுக்கு காமிப்பாங்க. அடுத்து 2:30 மணி போல அபிஷேகம் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இந்த அபிஷேகத்துல முதல்ல மஞ்சள் கலந்த தீர்த்தத்தாலையும் அடுத்து பால், தயிர், தேன், இளநீர், சந்தனம் மற்றும் மஞ்சளால உற்சவ மூர்த்திகளுக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க. இந்த சேவாவிற்கான ட்ரெஸ் கோட் ஜென்ஸ் கண்டிப்பா வேஷ்டி வியர் பண்ணணும். சேவா ஆரம்பமான உடனே மேல சட்டை, இன்னர் பனியன் எது வியர் பண்ணியிருந்தாலும் அதை ரிமூவ் பண்ண சொல்லிடுவாங்க. அந்த சமயத்துல மேல் துண்டு வியர் பண்ணிக்கலாம். லேடிஸ் சாரி அல்லது சுடிதார் வித் துப்பட்டா வியர் பண்ணலாம். சேவா டிக்கெட் புக் பண்ணவங்க வசந்த மண்டபத்திற்குள்ள உள்ள உட்கார்ந்து சேவா பார்ப்பாங்க. சேவா டிக்கெட்ஸ் புக் பண்ணாதவங்க வசந்த மண்டபத்தினுடைய வாசல்ல உட்கார்ந்து சேவா பார்க்கறதுக்காக எல்லாரையுமே அலோ பண்ணுவாங்க. சேவா அட்டன் பண்ண போகக்கூடிய சமயத்துல லக்கேஜ் மற்றும் மொபைல் உங்க கையிலேயே நீங்க எடுத்துட்டு போகலாம். அபிஷேகம் நடக்கக்கூடிய சமயத்துல மொபைல்ல நீங்க வீடியோ கூட எடுத்துக்கலாம். லாஸ்ட் இயர் நான் இந்த சேவாவினுடைய கடைசி நாள் அட்டன் பண்ணியிருந்தேன். இந்த சேவா எப்படி நடக்கும் என்கிற லைவ் வீடியோவும் என்னுடைய தரிசன அனுபவமும் சேவா முடிந்த பிறகுதான் தரிசனத்திற்கு அலோ பண்ணுவாங்களா அல்லது முன்னாடியே அலோ பண்ணுவாங்களா என்ற கம்ப்ளீட் டீடைல்ஸ் வீடியோனுடைய லிங்க் நான் இந்த வீடியோனுடைய ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுக்குறேன். நீங்க தேவைப்பட்டால் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சேவா முடிந்த பிறகு ஜென்ஸ் ஷர்ட் வியர் பண்ணிக்கலாம். அதற்கடுத்து பெருமாள் தரிசனத்திற்காக சுபதம்ல போய் நம்ம ரிப்போர்ட் பண்ணணும். சுபதம் முன்னாடியே மொபைல் மற்றும் லக்கேஜ் டெபாசிட் பண்ணக்கூடிய இடம் இருக்கு. அங்க உங்களுடைய வசந்தோத்சவம் சேவா டிக்கெட் காமித்து உங்களுடைய பொருட்களை டெபாசிட் பண்ணிட்டு மறுபடியும் தரிசனம் முடிச்சுட்டு இதே இடத்திற்கு வந்து உங்களுடைய பொருட்களை திரும்ப வாங்கிக்கலாம். சுபதம் வழியாக பெருமாளை தரிசனம் செய்வதற்காக போகக்கூடிய காரணத்தினால பெருமாளை ரொம்ப வேகமாகவே நம்ம தரிசனம் பார்த்துட்டு வந்துடலாம். மூலவர் வெங்கடேஷ பெருமாள் தரிசனமானது துவாரபாலகர்கள் ஜெயன் விஜயன் இருக்கக்கூடிய அந்த இடத்தில் நின்றுதான் தரிசனம் பார்ப்பதற்கு அலோ பண்ணுவாங்க. ரொம்ப பக்கத்துல போய் நம்ம பெருமாளை தரிசனம் செய்ய முடியாது. தரிசனம் முடிச்சுட்டு வந்த பிறகு லட்டு கவுண்டருக்கு போய் உங்களுடைய தரிசன டிக்கெட்டை கொடுத்து ஒருத்தருக்கு ஒரு 50 ரூபாய் லட்டு இலவசமாக வாங்கிக்கலாம். வசந்தோத்சவம் சேவாவினுடைய முதல் நாள் மற்றும் 2ஆம் நாள் உற்சவமூர்த்திகளான ஸ்ரீதேவி பூதேவி சமேதமான மலையப்ப சுவாமிக்கு தான் அபிஷேகங்கள் நடக்கும். 3ஆம் நாள் 3 உற்சவமூர்த்திகளுக்கும் ஒரே நேரத்துல அபிஷேகம் நடக்கும். சீதாதேவி சமேதமாக ஸ்ரீராமர், லக்ஷ்மணர் மற்றும் ஆஞ்சநேயர், ஸ்ரீதேவி பூதேவி சமேதமான மலையப்ப சுவாமி, ருக்மணி சமேதமாக நவநீத கிருஷ்ணர் 3 உற்சவமூர்த்திகளுக்கும் 3ஆம் நாள் ஒரே நேரத்துல அபிஷேகம் நடக்கும். அது பார்க்கறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும். அதே சமயம் வசந்தோத்சவம் சேவாவினுடைய 2ஆம் நாள் காலை 8 மணி தொடங்கி 9 மணி சமயத்துல தங்கத்தேர் உற்சவம் நடக்கும். இதை பார்க்கறதுக்கு நம்ம கிட்ட தரிசன டிக்கெட் இருக்க வேண்டும் என்பது அவசியம் கிடையாது. இந்த தங்க தேரோட்டத்தினுடைய எக்ஸாக்ட் டைமிங் டிடிடி அப்டேட் பண்ணுவாங்க. 3ஆம் நாள் பௌர்ணமியாக இருக்கு. ஆனால் பௌர்ணமி கருட சேவா இந்த வசந்தோத்சவம் சேவாவை முன்னிட்டு கேன்சல் பண்ணிடுவாங்க. 3ஆம் நாள் மாலை அபிஷேகம் முடிந்த பிறகு 3 உற்சவ மூர்த்திகளும் ஒரு சேர மாட வீதிகள்ல வலம் வருவாங்க. அது பார்க்கறதுக்கும் ரொம்ப அழகா இருக்கும். மிஸ் பண்ணிடாதீங்க. மாட வீதிகள்ல வலம் வரக்கூடிய உற்சவ மூர்த்திகளை பார்க்கிறதுக்கும் தங்க தேரோட்டத்தை பார்க்கிறதுக்கும் எந்தவித தரிசன டிக்கெட் இருக்க வேண்டும் என்பது அவசியம் கிடையாது.
இந்த தரிசன டிக்கெட்டினுடைய காஸ்ட் 300 ரூபாய். ஒரு மொபைல் நம்பர் லாகின்ல இருந்து மினிமம் ஒருத்தருக்கும் மேக்சிமம் 2 பேருக்கும் இந்த டிக்கெட் நம்ம புக் பண்ணிக்கலாம். இந்த டிக்கெட்டை வைத்து நீங்க ஆன்லைன்ல டிடிடி ரூம் புக் செய்வதாக இருந்தால், ஒரு லாகின்ல இருந்து 2 தரிசன டிக்கெட்டுகள் புக் பண்ணியிருந்தால் தான் உங்களுடைய டிக்கெட்டுக்கு கீழே புக் அகாமடேஷன் லிங்க் எனேபிள் ஆகும். அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்க ஆன்லைன்ல ரூம் புக் பண்ண முடியும். ஒரு டிக்கெட் மட்டும் புக் செய்திருந்தால் நம்ம திருமலை மற்றும் திருப்பதியில ஆன்லைன் மூலமாகவோ ஆஃப்லைன் மூலமாகவோ ரூம் புக் பண்ண முடியாது. கடந்த 180 நாட்கள்ல ஏதாவது ஒரு ஸ்ரீவாரி ஆர்ஜித சேவா டிக்கெட்ஸ், கல்யாண உற்சவம், ஊஞ்சல் சேவா, ஆர்ஜித பிரம்மோத்சவம், சஹஸ்ர தீப அலங்கார சேவா அல்லது வருடம் ஒரு முறை நடக்கக்கூடிய தெப்போத்சவம் சேவா, புஷ்ப யாகம் இது போல நீங்க புக் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த வசந்தோத்சவம் சேவா டிக்கெட் புக் பண்ண முடியாது. ஒரு முறை நீங்க ஏதாவது ஒரு ஸ்ரீவாரி ஆர்ஜித சேவா டிக்கெட் புக் பண்ணிட்டீங்கன்னா அந்த தரிசனம் செய்த நாள்ல இருந்து 180 நாட்களுக்கு பிறகுதான் மறுபடியும் ஏதாவது ஒரு ஸ்ரீவாரி ஆர்ஜித சேவா டிக்கெட்ஸ் புக் பண்ண முடியும். ஸோ அதையும் நீங்க செக் பண்ணி பார்த்துட்டு இந்த வசந்தோத்சவம் சேவாவிற்கு நீங்க எலிஜிபிளாக இருந்தால் இந்த டிக்கெட்ஸ் நீங்க புக் பண்ணிக்கலாம். இந்த 180 நாட்கள் டைம் கேப்புக்கு நீங்க டிக்கெட் புக் பண்ண தேதியை கணக்கு பண்ணக்கூடாது. தரிசனம் பார்த்த தேதியிலிருந்து தான் இந்த 180 நாட்கள் நீங்க கணக்கு பண்ணி பார்க்கணும். அதே போல இந்த 180 நாட்கள் டைம் கேப் என்பது நீங்க டிக்கெட் புக் பண்றதுக்கு யூஸ் பண்ண மொபைல் நம்பர் லாகின், மெயில் ஐடி மற்றும் ஆதார் நம்பர் இந்த மூன்றுக்குமே பொருந்தும். நீங்க டிக்கெட் புக் பண்ண பிறகு தரிசனத்திற்கு போயிருந்தாலும் போகலனாலுமே இந்த 180 நாட்கள் டைம் கேப் என்பது கணக்குல எடுத்துக்கொள்ளப்படும். 12 வயதிற்கு குறைவான குழந்தைகளுக்கு இந்த டிக்கெட் புக் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அவங்கள நீங்க தரிசனத்திற்காக அழைச்சிட்டு போகக்கூடிய சமயத்துல அவங்களுடைய ஏஜ் ப்ரூஃபுக்காக ஆதார் கார்டு அல்லது ஸ்கூல் ஐடி ப்ரூஃப் எடுத்துட்டு போகணும். இந்த டிசம்பர் மாதத்துல மார்ச் மாதத்திற்கான தரிசன டிக்கெட்ஸ் ரிலீஸ் பண்ணக்கூடிய சமயத்துல வசந்தோத்சவம் சேவாவினுடைய முதல் 2 நாட்கள் 30ஆம் தேதி மற்றும் 31ஆம் தேதி மார்ச் மாதத்திற்கு டிக்கெட் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஏப்ரல் 1ஆம் தேதி நடக்கக்கூடிய வசந்தோத்சவம் சேவாவிற்கு அடுத்த மாதம் ஜனவரியில டிக்கெட் புக்கிங் ஓபன் ஆகும் போது நம்ம புக் பண்ணிக்கலாம். இந்த வீடியோவை மறக்காம உடனடியாக உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ், நெய்பர்ஸ் மற்றும் கொலீக்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்க. நிறைய நண்பர்களோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணும்போது அவங்களுக்குமே இந்த தகவல்கள் பயனுள்ளதாக இருக்கும். திருமலை மற்றும் திருப்பதி பற்றிய மேலும் பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.